வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கள ஆய்வுக்கு சென்ற நிர்வாகிகள் அளித்த அறிக்கை அடிப்படையில் விரைவில் அதிமுகவில் சில மாற்றங்களை செய்ய எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி துவங்கும் போதே ஆட்சி அமைக்கப் போகிறோம், முதல்வராக போகிறேன் என்கிறார்கள். இது மக்களிடம் எடுபடாது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்தும் பயிர் கடனை ரத்து செய்யாமல் திமுக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து தமிழக ஆட்சியாளர்கள் ஏமாற்றிக் கொண்டு வருகின்றனர் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கங்கை கொண்டான் தொழிற்பூங்காவில் 4400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாடா குழுமத்தின் சூரிய மின்கலன் உற்பத்தி ஆலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேட்டுப்பாளையம் அருகே முன்பு போல் பேசுவதை தவிர்த்து வந்த காதலி குறித்து இன்ஸ்டாவில் அவதூறு பரப்பிய நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன், தயாளன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். மேலும் 3 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தயவு செய்து ஹிந்து அமைப்பினர் என்று குறிப்பிட வேண்டாம், பாஜகவினர் தான் ஈடுபட்டுள்ளனர். ஏதோ ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உருவாக்க நினைக்கின்றனர். மதுரை பழங்கானத்தத்தில் நடந்த போராட்டம் தேவையற்றது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகிக் கொள்வதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நாக்பூரில் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.